வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காளானையும் கோஸையும் நல்லா கழுவி எடுத்துட்டு அதை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முட்டைக்கோஸ் 2 கப், காளான் 1 கப், மைதா மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம மாவை பகோடா மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை சின்ன சின்ன வடை மாதிரியும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வெறும் வாயிலையும் பகோடா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம 2-3 பிச்சு எடுத்துக்கலாம். காளான் மசாலா செய்யலாம். வாணலில் எண்ணெயை ஊற்றி பொடியாக நறுக்கிய 3 வெங்காயம், நீளமாக நறுக்கிய 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 தக்காளியை ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்ச தக்காளியை நல்லா மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி 1 கப் தண்ணியில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. கொதி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே பிச்சு வச்சுருக்க காளான் ஃப்ரையை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 5லேருந்து 6 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ரோட்டு கடை காளான் மசாலா ரெடி.